ஹலோ நண்பா அன்னைக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனி கெஸஸ்? என்னடா வெக்கெல்லாம் பாப்புறேன்னு பாக்குறீங்களா? வீட்ல என்ன மொட்டை போட சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்? கருன்னு இருக்க முடிய வழிக்க சொல்றாங்க, பாக்குறீங்களா? நான் ஒன்றும் சொல்லல, இங்க வந்துட்டேன். நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மொட்டை போட்டதே இல்லை. இந்த தாய் கிழவி இப்படி ஒரு நேர்த்திக்கண் வச்சிருக்கே, என்ன பண்ணலாம்? அண்மை செய்தி. நடிகர் தனுஷ் தனது 2 மகன்களுடன் திருப்பதி கோவிலில் முடி காணிக்கை செலுத்தியுள்ளார். சொல்லுங்க பாஸ்கர், நடிகர் தனுஷ் கேப்பை கலட்டினாரா, மொட்டை தலையை மக்களுக்கு காட்டினாரா? ஆம், நான் தலைமுடிய மொட்டை எடுத்துக்கிட்டேன், ஆனா மீசையை வச்சிருக்கிறேன். இது ஒரு புதிய லுக். மொட்டைய எல்லாரும் பாருங்க. வெங்கடாசலபதிக்கு நன்றி. தனுஷே பொட்டை போட்டுட்டு மீடியா முன்னாடி கூச்சமே இல்லாம வராரு பண்ணும். நம்மளும் மட்டும் இருக்கலாமா? முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. முருகா, சரி மொட்டை போடுற இடத்துக்கு போகலாம். சட்டையை கலட்டுப்பா. முருகனுக்கு அரோகரா. முடியெல்லாம் போகுது. தாடி மீசை எடுக்கலாமப்பா? வேண்டாம், அக்குள் முடிய மட்டும் எடுத்து விடுங்க. நன்றி அண்ணே. மொட்டை போடுறதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி வாங்க, அம்மா கிட்ட போகலாம். மொட்டையா போடாச்சுன்னு சொல்லி கோவிலுக்கு போகலாம். சரி போகலாம். என்னடா தாடி மீசையெல்லாம் எடுக்காம வந்திருக்க? காணிக்கைன்னா எல்லாமே வழிக்கணும். விடுமா, அதெல்லாம் முருகன் கோச்சிக்க மாட்டா. ஒரு வழியா மொட்டையை போட்டு காணிக்கையை முடிச்சாச்சு. வா சந்தனம் தடவிக்கலாம். ஆமாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோ. சரி அம்மா, போகலாம். வீட்டுக்கு வந்து தாடி மீசையை ட்ரிம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கேன்? தாடி மீசை ட்ரிம் மட்டும் இல்லாம க்ளீன் ஷேப் பண்ணா எப்படி இருக்கேன்? ஷேப் பண்ணி பாப்பாமா? சரி, ஃபுல்லா ஒழிச்சு விட்டுலாமா? நல்லா ஃப்ரெஷ் அண்ட் கிளீனா இருக்கேனா? மீசன் தாடி உருந்து தடமே தெரியாமா வழிச்சு விட்டுட. என்ன பாரு, எனக்கே ரொமான்டிக்கா இருக்கு. மொட்டை அடிச்சு 6 மாசம் ஆயிட்டு மூட்டு முடி நல்லா வளர்ந்துருக்கு.